கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமையும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, சென்ற காணொளியில் தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி இருளையும் வெளிச்சத்தையும் இரவும் பகலுமாக பிரித்து முதலாம் நாள் உண்டாக்கினதாக வேதாகமத்தில் பார்த்தோம். இன்றைய தினத்திலே நாம் நம்முடைய வேதாகம ஒலி வலையொலியில் கர்த்தர் இரண்டாம் நாளில் எதை உண்டாக்கினார் என்பதை ஆதியாகமம் 1வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 8வது வசனம் முடிய பார்ப்போம். கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவரின் வல்லமையையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். அப்படி இருந்தும் வேதாகம ஒலி எனும் வலையொலியும் இந்த காணொளியும் எதற்கென்றால், தேவனை அறியாதவர்களுக்கும் அதை அறிந்த நாம் வேதாகம வசனங்களை மறந்து போகாமல் இருப்பதற்கும் இந்த வலையொலி காணொளியின் மூலம் மீண்டும் உங்களுக்கு அறிவிக்கவும் தெரிவிக்கவும் விழைகிறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 8வது வசனம் முடிய. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. கர்த்தரே உமக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.